ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி என்றைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாத ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம், பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கார். அதில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். உடம்பில் ஏதோ ஒரு அசதி இருந்தது, ஏதோ ஒரு இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, மரத்துக்கு கீழே படுக்காத பகல் வேளையில், ராத்திரி வேளையில் படுக்காத, காற்று கருப்பு அமுக்கும் அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலாக கார்பன் டை ஆக்சைடு நிறையா ரிலீஸ் பண்ணுறதுனால அது ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருக்கும். உங்களை ஏதோ ஒரு ப்ரெஷர் அமுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சஃபகேஷனால் நீங்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அந்த சஃபகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கான நேரம் இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மார்ச் 11லேருந்து. மார்ச் 14 உங்கள் 4ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது சனி சூரியன் சேர்க்கை உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமாக சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. ஆரோக்கிய தடுமாற்றம் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கழித்து மறுபடியும் வருது. அதனால் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போடுற மாதிரி இருக்கும். இது ஆரோக்கிய தடுமாற்றம்னா டாக்டர்ஸ் கிட்ட போய் ரிவ்யூ செக்கப் பண்ணணும்ல, அந்த செக்கப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் போகணும். அதனால் ஆஃபீஸ்க்கு ஒரு 2-3 நாள் போக முடியாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தினால பணப்பற்றாக்குறை ஏற்படுமே அன்றி மற்ற விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய வாழ்க்கை துணையின் கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகளை நீங்கள் எடுத்து நடத்தி அதை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கிறதுக்கும் லாபம் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மாத பிற்பகுதியில் 25ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு படிப்பில் ஒரு புதிய சுட்டித்தனத்தை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவீர்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபம் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மாத பிற்பகுதியில்.
இந்த சனி சூரியன் சேர்க்கை உங்கள் குடும்பத்தில் தாயாருடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மாத பிற்பகுதியில் அம்மாக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் 27 மார்ச்லேருந்து 29 மார்ச் வரைக்கும். இந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது இந்த மாதம் ஆரம்பத்துலேயுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அதாவது மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். மாத கடைசியில் 27 to 29 உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதனால் மாத ஆரம்பத்துலேயும் மாத பிற்பகுதியிலையும் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா, இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு இந்த இஎம்ஐ கட்டிடுறேன் அப்படின்னா அதில் பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாத கடைசியிலையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், துர்க்கை வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். பைரவர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நாம் இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72 ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நாம் இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72 ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.